எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சிலே அவர்களெல்லாம் பாராட்டுகின்றதை விட்டுவிட்டு அவருடைய மனதிலே இருந்த உறுத்தல்களை எல்லாம் பேசுகின்ற வகையிலே வருகின்ற காலத்திலே சனாதனத்தை அழிப்பேன் என்று தேவையற்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பிரயோகம் செய்தார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்து மதத்தை சார்ந்த அந்த சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லிதான் ஆளுங்கட்சியிலிருந்து இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இப்பொழுது தற்சமயம் கொடுத்து வந்திருக்கின்றேன். அதே போன்ற மற்ற கட்சிகளும் இந்த மாதிரி தேவையற்ற இன்றைய தினம் கூட அவர்கள் இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுவதையெல்லாம் விட்டுவிட்டு மத்திய அரசையே பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல. அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்கமான அரசாக உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் தானே தலைவர் நமது பாரதம் பெற்ற தவப்புதல்வன் நமது மோடிஜி அவர்களுடைய நமது தமிழகத்தின் மீது மிக்க பற்று கொண்டவர்கள். இந்த தமிழகம் நன்றாக வளர வேண்டும் என்று அவருடைய மனதிலே இருக்கின்றது. இணக்கமான அரசு இருந்து பல திட்டங்களை நாம் கொண்டு வந்து தமிழகத்தை ஒரு சிறப்பான தமிழகமாக நாம் உருவாக்குவதற்கு இவர்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அவர் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் தான் சொல்றோம். மதவாதம்ன்றது அதாவது இந்த மாதிரி ஒரு சனாதனத்தை அழிப்போம்ன்றதெல்லாம் பேசுறாங்க பாருங்க, அதெல்லாம் அவ்வளவு தேவையற்றது. அதாவது நேற்றைய பேரவைத் தலைவரை பாராட்டுகின்ற ஒரு நிலை, அதற்கு அந்த மரபுப்படி நடந்து கொண்டது தான் முறையை தவிர தேவையற்றது. இன்றும் கூட அப்படிதான் தீர்மானத்தை முன்மொழிகிறாரா எதிர்க்கிறார்களான்றதை பேசி விட்டுவிட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒற்றை வேட்பாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார், இதெல்லாம் தேவையற்ற கருத்துக்கள். 2 பாராளுமன்ற உறுப்பினரை துவக்கி வைத்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது நமது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே பெரும்பான்மையான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மலர்வது எளிதில் வர வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் ஏதோ இவர்கள் நினைப்பது போல் அது இங்கு ஒன்றும் வர முடியாது என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக வருங்காலத்தில் இது மாறும் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.